அறிமுக இயக்குனர் மரியா ராஜா இளஞ்செழியன் இயக்கத்தில் நடிகர்கள் ஜி.வி. பிரகாஷ், கௌரி பிரியா, ஜார்ஜ் மரியான் நடிப்பில் உருவான ஹேப்பிராஜ் தமிழகம் முழுவதும் உள்ள திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இத்திரைப்படம் வெளியாகி அனைத்து தரப்பினர் மத்தியில் நல்லாதரவை பெற்றுள்ள நிலையில் படக்குழுவினர் பல்வேறு திரையரங்கிற்கு சென்று ரசிகர்களை சந்தித்து வருகின்றனர். இந்நிலையில் திருச்சி சோனா மீனா திரையரங்கிற்கு வந்த படக்குழுவினர் ரசிகர்களுடன் உரையாடிய பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தனர். யார் யாருக்கு அப்பா ஹீரோவாகிருக்கிறார்களோ அவர்களுக்கு இப்படத்தை சமர்ப்பிப்பதாகவும் ஹேப்பிராஜ் படத்தை வெற்றி படமாக்கிய ரசிகர்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொண்டனர். ஸோ திருச்சி வந்திருக்கோம் எல்ஏ சினிமாஸ்க்கு. ஸோ இன்னைக்கு காலையிலேருந்து ஃபுல்லாக தமிழ்நாடு ரவுண்ட்ஸ் பண்ணோம். மதுரையில் எல்லா ஷோஸுமே ஹவுஸ்ஃபுல்லு. நாங்கள் போன கோபுரம் எல்லாமே ஹவுஸ்ஃபுல். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ரிட்ஜி போனோம், ஹவுஸ்ஃபுல். அதுக்கப்புறம் திருப்பி மேலூர் போனோம், கணேஷ் தியேட்டர் போனோம், ஹவுஸ்ஃபுல். ஸோ இப்போ எல்ஏ சினிமாஸ் வந்திருக்கோம், ஹவுஸ்ஃபுல். சோனா மீனா வந்திருக்கோம். ஸோ இந்த படத்தை பெரிய ஹிட் ஆக்கி தமிழ்நாடு மக்களுக்கு என்னோட நன்றி. இது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு ஃபேமிலிஸோடு வந்து பார்க்குறாங்க. எல்லாருக்குமே அவங்க அப்பாவை ரிமைண்ட் பண்ணுது. ஸோ யார் யாருக்கெல்லாம் அவங்க அப்பா ஒரு ஹீரோ, இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு டெடிகேஷன். ஸோ இந்த படம் ஹிட் ஆனதை எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள், எல்லாருக்கும் சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலிஸ் கிட்ட சொல்லுங்கள், உங்கள் ஃபேமிலிஸோடு வந்து இந்த படத்தை பாருங்கள். ஸோ நாங்கள்லாம் பயங்கர ஹாப்பியாக இருக்கோம். எங்கள் எல்லா டீமும் வந்திருக்கோம். அதிர்ச்சி, கௌரி, அப்புறம் ஜார்ஜ் சார், டைரக்டர் மரியா, எல்லாரும் வந்திருக்கோம், ப்ரொடியூசர்ஸ் எல்லாம். ஸோ இந்த படத்தை ஹிட் ஆக்குன மக்களுக்கு நன்றி, அண்ட் தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நன்றி. ஸோ சார் இந்த படத்தில் எப்படின்னா சார், எல்லாருமே அவங்களுக்கு அம்மா வந்து ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க லைஃப்பில். ஆனால் சைலண்ட் ஹீரோ வந்து அவங்க அப்பா தான். எப்படி வந்து அவங்க காமிச்சிக்க மாட்டாங்க. ஒரு ஃபாதர் பார்த்தீங்கன்னா அவர் பண்ணுற சாக்ரிஃபைஸு என்னெல்லாம் அவர் வந்து கோத்ரூ பண்ணுறாரு ஒரு ஃபேமிலியை நிறுத்துறதுக்குன்றதை வந்து காமிச்சிக்க மாட்டாங்க. அதுக்கான கரெக்டான அங்கீகாரமும் அவங்களுக்கு ஃபுல்லாக கிடைக்குமான்னு தெரியாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஃபாதர், இப்போ நீங்கள் ஒரு ஃபாதராக உங்கள் வீட்டில் நீங்கள் என்னெல்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ணுவீங்க, உங்கள் ஃபேமிலிக்கு செய்வீங்கன்றத அந்த படம் பார்க்கும்போது உங்கள் பிள்ளைங்க வந்து உங்களுக்கு டெடிகேஷனாக ஃபீல் பண்ணி உங்களுக்கு கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுவாங்க. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா படம் முடிஞ்சோடனே உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுவீங்க. அதான் இந்த படத்தோட மெசேஜ். அடுத்து செல்வராகவன் சார் படம் போயிட்டுருக்கு. ஸோ அதான் அடுத்து வரப்போகுது. ஸோ இந்த படம் இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இதை ப்ரமோட் பண்ணிகிட்டு இருக்கோம். பெஸ்ட் விஷஸ். பொலிட்டிக்கலாக எல்லாருக்குமே பெஸ்ட் விஷஸ். நான் எந்த பொலிட்டிக்கல் ஸ்டாண்டும் எனக்கு கிடையாது. நான் ரொம்ப பொதுவான ஒரு பர்சன். ஸோ எல்லாருமே ஓட் பண்ணுங்க. ஜார்ஜ் சார் பேசுவாங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே புகழ்றது வந்து ஜார்ஜ் சாரோட பர்ஃபார்மன்ஸு. ஸோ சார் பேசுவாங்க. திருச்சி மாநகர மக்களே எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹேப்பிராஜ் படக்குழுவினர் நாங்கள் வந்திருக்கிறோம். ஹீரோயின் இதில் நடித்தவங்க எல்லாம் நல்லா சிறப்பாக நடிச்சிருக்கிறோம். நீங்களும் பார்த்து எல்லாம் பாருங்கள். நல்லா குழந்தை வீட்டில் பார்க்க நல்ல ஒரு கலகலப்பான படம். அப்படி தான் ரிவ்யூ வந்திருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம். அந்த படத்தில் நான் வந்து ஹீரோவுக்கு தந்தையாக நடிச்சிருக்கிறேன். வந்து ஹீரோயினுக்கு வந்து எங்கள் சம்பந்திங்க 2 பேருக்கும் சண்டை, 2 பேருக்கும் ஒரு இது வரும். அது வந்து அப்புறம் நல்லா சுமூகமாக முடியும். நல்ல சிறப்பாக வந்திருக்கு இந்த படம். சார் இந்த படம் ஆடியன்ஸே ஹாப்பியா இல்ல ப்ரொடியூசரே ஹாப்பியா? எல்லாருமே ஹாப்பி. சார் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ப்ரொடியூசர் ஹாப்பி தான். இப்போ ஆடியன்ஸும் ஹாப்பி, டிஸ்ட்ரிபியூட்டரும் ஹாப்பி. ஃபேமிலி எல்லாம் ஃபேமிலி நல்லா எல்லாரும் பார்க்குறாங்க சார். ஃபேமிலி எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவை நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. நல்லா நல்லா சிறப்பாக வந்திருக்கு. பாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். மார்ச் 27 ஹேப்பிராஜ் ரிலீஸ் ஆயிடுச்சு. ப்ரீமியர்ஸ்க்கு ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துடுச்சு. அண்ட் சென்னையிலேருந்து நாங்கள் மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி இந்த ஏரியாஸ்க்கெல்லாம் போயிட்டு கிரியேட்டிவ் விசிட்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் லாஸ்ட் 2-3 டேஸாக. ரெஸ்பான்ஸ் செம்மையாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லோரும் ஃபேமிலிஸோட, ஃப்ரெண்ட்ஸோட, ஒரு ஏஜ் குரூப்புக்கு கன்ஃபைண்டாக இருக்கிற படம் இது இல்லை. ஸோ எல்லோரும் வந்து ஹாப்பியாக இந்த படம் பார்க்கலாம். எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இவ்வளோ அருமையான படத்தில் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு.
புரியல சார். கதையை கேட்கும்போது என்ன நினைச்சீங்க? இல்ல சார், ஆக்ட் பண்ணும்போது என்ன நினைச்சீங்க? எனக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் ரொம்ப ஃபன்னான ஃபிலிம், ரொம்ப என்டர்டெய்னராக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ரொம்ப ஃபன்னாக டைலாக்ஸ் எல்லாம், ஜோக்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. போக கதை அப்படியே ஒரு சூப்பரான ஃபேமிலி என்டர்டெய்னராக மாறிடுச்சு. ஸோ இதில் ஒரு நல்ல லவ் ஸ்டோரி இருக்குது, செம்மையான ஃபேமிலி எமோஷன்ஸ் இருக்குது, காமெடி இருக்குது, எல்லாமே நல்லா பியூட்டிஃபுல்லாக பேக் பண்ணி வச்சிருக்காரு எங்கள் டைரக்டர் மரியா. ஸோ இவ்வளோ கம்ப்ளீட்டான படத்தில் நான் ஒரு குட்டியான பாட்டாக இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சார். தேங்க்யூ. எல்லாரும் வந்து ஃபேமிலியோட இந்த படம் பாருங்க. எஸ். லாஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் த மெயின் மூவி உங்க தலைவருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. இங்க திருச்சியில நிக்கிறேன். ஆக்சுவலி நான் தெலுங்கு ஸ்பீக்கிங் பொண்ணு. ஐ எம் ஃப்ரம் ஹைதராபாத். ஸோ யா, எல்லாருக்கும் எவ்ரிபடி, ஐ விஷ் எவ்ரிபடி ஆல் த பெஸ்ட். ஸோ இங்கே பொலிட்டிக்கல் சினாரியோ எனக்கு அவ்வளோ ஐடியா. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா நான் நிறைய தடவை எங்கள் பிளாக் ஷூட் வரும்போதும் தனியாக ஷூட் வரும்போதும் நாங்கள் இந்த எல்ஏ சோனா மீனா தேட்டருக்கு நைட் டைம் நிறைய படம் பார்த்துருக்கோம், நைட் ஷோ பார்த்துருக்கோம். ரொம்ப நாள் ஆசை இப்படி ஒரு தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக நம்மளோட படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். அது இப்போ இந்த ஹாப்பி ராஜ் ஜிவி சார் மூலமாகவும் எங்கள் டைரக்டர் மரியா மூலமாகவும் ப்ரொடியூசர் ஜெயவர்தன் சார், ஜெய்காந்த் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் நடந்திருக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த சண்டே டைமில் எல்லாமே ஹவுஸ்ஃபுல் கேள்விப்பட்டேன். இந்த ஷோவும் சரி, நைட் ஷோவும் சரி, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா திருச்சி மக்களை எத்தனோ தூரம் எப்படியும் மீட் பண்ணியிருக்கேன். பட் இந்த தேட்டரில் இன்றைக்கி இந்த ஆன் ஸ்க்ரீனில் இங்கே பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ படம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன். ஸோ நீங்கள் நிறைய ஸ்பெண்ட் பண்ணுங்கள், படம் நல்லாயிருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஸோ படத்தில் எந்த ஒரு அடல்ட் விஷயமோ அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஜாலியாக ஃபேமிலி வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் உங்கள் ரெஸ்பான்ஸுக்கு. நீங்கள் நின்று இவ்வளோ தான் எங்களுக்கு எல்லா விஷயம் பண்ணுறதுக்கு. லவ் யூ திருச்சி மக்களே. தேங்க்யூ ஸோ மச். நன்றி. எல்லாமே வந்துச்சு சார். அவங்க எல்லாம் ஆள் கூட்டு சார், எல்லாமே இருக்குது. தயங்கரம் படம் ஷூட் நல்லபடியாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த வருஷம் அடுத்தது அப்டேட் வந்துடும். ஸோ சிந்தனை கலைஞருக்கு எல்லாம் நல்லபடியாக போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். நான் டைரக்டர் மரியா. இந்த படத்தோட இது ஃபர்ஸ்ட் படம். ரொம்ப நிறைய நல்ல பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துட்டு இருக்கு. கடந்த 2 நாளாக எல்லா தேட்டரும் செட் பண்ணிட்டுருக்கோம். ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. எல்லா சீனுக்குமே என்ஜாய் பண்ணுறாங்க. முக்கியமாக கிளைமேக்ஸ் எல்லோரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த படம் மிகப்பெரிய வெற்றியாக இருக்குது. அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆடியன்ஸ்க்கு நன்றி. இந்த மாதிரி ஒரு தின் லைன் கதையை ரசித்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துட்டுருக்கு. பார்க்காதவங்க உங்கள் ஃபேமிலியை கூப்பிட்டு வந்து பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களை ஏதாவது ஒரு வகையில் கனெக்ட் பண்ணோம். ரொம்ப என்ஜாய் பண்ணுங்க. எனக்கு ஃபஸ்ட் டைம் டேரெக்டாக எனக்கு வாய்ப்பு கொடுத்த என்னோட ஹீரோ ஜிவி சார் ரொம்ப நன்றி. என்னோடய ப்ரொடியூசர்ஸ் ஜெய்வர்தன், ஜெயகாந்த் சார் ரொம்ப நன்றி. மற்ற நடித்த எல்லாரும் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக ஜார்ஜ் சார், இந்த கேரக்டர் ஏற்று நடித்த ஜார்ஜ் சார் மற்றும் அபாஸ் சார் எல்லாருக்கும் நன்றி. எல்லோரும் ஃபேமிலியோட கட்டாயமாக வந்து பாருங்கள். அடுத்த வீக்கும் ஃபில் பண்ணுங்கள். இந்த படத்தை கொண்டு போய் எவ்வளோ மேக்ஸிமம் சேர்க்க முடியுமோ சேருங்க. தேங்க்யூ ஸோ மச். Thank you.